السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلولا كانت قرية آمنت فنفعها إيمانها إلا قوم يونس لما آمنوا كشفنا عنهم عذاب الخزي في الحياة الدنيا ومتعناهم إلى حين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. وقال أيضا: وصوم عاشوراء يكفر سنة ماضية أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அகிலத்தின் அருள் கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் தாபிஈன்கள் தாபிஈன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான பெருமக்களே, ஜமாத்தார்களே, அல்லாவின் அருளால் ஹிஜ்ரி 1447 முதலாவது மாதமான முஹர்ரம் மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். முஹர்ரம் மாதம் என்றாலே அந்த மாதத்தில் நோற்கிற ஆஷுரா நோன்பு என்பது மிக பிரபல்யமான நோன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஃலலு சியாம் பஅத ரமலான். ரமலான் மாத நோன்பிற்கு பின்னால் நோன்பிலேயே சிறந்த நோன்பு என்பது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிற முஹர்ரம் மாதத்தில் நோற்கிற அந்த ஆஷூரா நோன்பு தான் ரமலானுக்கு பின்னால் சிறந்த நோன்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிமிலே 1163வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஆக ரமலானுக்கு பின்னால் மிக சிறந்த நோன்பு ஆஷுராவுடைய நோன்பு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழ்ந்து சொல்லப்பட்ட அந்த ஆஷுரா நோன்பு வரக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அருமையான பெருமக்களே, ஆஷுரா நோன்பு என்பது அதிகமான அதிசயங்கள் அந்த நாளில் தான் நடந்தது. அல்லாஹ் சில அற்புதங்களை அந்த நாளில் தான் நிகழ்த்தி காட்டினான். ஆஷுரா நோன்பு என்பது முஹர்ரம் மாதத்தில் பிறை 10. ஆஷுரா என்றாலே 10வது நாள் என்றுதான் அரபியிலே அர்த்தம். அப்படி முஹர்ரம் மாதம் பிறை 10 அன்று அல்லாஹ் செய்த அற்புதங்களில் சிலவற்றை மட்டும் ஞாபகப்படுத்திவிட்டு நான் சம்பவத்திற்குள்ளே செல்கிறேன். ஹதீஸுகளை வல்லுநர்கள் முஹத்தீஸீன்கள் இந்த ஆஷுரா தினத்தன்று முஹர்ரம் பிறை 10 அன்று என்னவெல்லாம் நடந்தது அதை நமக்கு பட்டியல் போட்டு சொல்வார்கள். ஃபஇன்னஹு அல் யௌம் அல்லதி தாபல்லாஹு ஃபீஹி அலா ஆதம். ஆதம் நபியினுடைய தௌபாவை அல்லாஹ் முஹர்ரம் பிறை 10 தான் கபூல் செய்தான். அல் யௌம் அல்லதி ரஃபஅல்லாஹு ஃபீஹி இத்ரீஸ மக்கானன் அலியா. நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயர்ந்த இடத்தை அல்லாஹ் இந்த பிறை 10 அன்றுதான் அவர்களை உயர்த்தினான். அல் யௌம் அல்லதி நஜா ஃபீஹி இப்ராஹீம மினன் நார். நம்ரூத் என்கிற மன்னன் பெரிய நெருப்பு குண்டத்தை தயார் செய்து இப்ராஹிம் நபியை அதில் தூக்கி போடுகிற போது அந்த நெருப்பிலிருந்தும் இப்ராஹிம் நபியை காப்பாற்றியது இந்த முஹர்ரம் பிறை 10 தான். அல் யௌம் அல்லதி அஹ்ரஜ ஃபீஹி நூஹன் மினஸ் ஸஃபீனா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகம் முழுக்க வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு உலகம் முழுக்க அழிந்து போகிற அந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் செய்த கப்பலிலே ஏறி பயணம் செய்தார்கள். அந்த கப்பலில் இருந்தும் இறங்கி புதிதாக வாழ்க்கையை அமைத்து கொண்டது, அந்த கப்பலில் இருந்து வெளியே வந்து பூமியிலே கால் வைத்தது இந்த முஹர்ரம் பிறை 10 தான். அல் யௌம் அல்லதி அன்ஸலல்லாஹு ஃபீஹி அத்-தௌராத்த அலா மூசா. மூசா நபிக்கு அல்லாஹு தஆலா தௌராத்தை வழங்கியதும் முஹர்ரம் பிறை 10 ஆஷுராவுடைய தினத்தில் தான். அல் யௌம் அல்லதி அஹ்ரஜல்லாஹு யூசுப்
மினஸ் சிஜின், யூசுப் நபி சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தது. சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தது இந்த முஹர்ரம் பிறை 10 தான். அல் யௌமல்லதி ரத்தல்லாஹு அலா யாக்கூப பஸரஹு, யாக்கூப் நபிக்கு யூசுப் நபியை பிரிந்து விட்ட கவலையால் அழுது அவர்களுக்கு கண் பார்வையே போனது. அந்த கண் பார்வையை அல்லாஹ் யாக்கூப் நபிக்கு திருப்பி கொடுத்தது இந்த முஹர்ரம் பிறை 10 ஆஷுராவுடைய தினத்தில் தான். அல் யௌமல்லதி கஷஃபல்லாஹு ஃபீஹி அன் அய்யூப அல் பலா, அய்யூப் நபிக்கு எல்லா சோதனையை விட்டும் அய்யூப் நபியை அல்லாஹ் காப்பாற்றியது இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான். அல் யௌமல்லதி அஹ்ரஜல்லாஹு ஃபீஹி யூனுஸ மின் பத்தனில் ஹூத், மீனினுடைய வயிற்றிலிருந்து யூனுஸ் நபியை அல்லாஹ் வெளியாக்கியது இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான். அல் யௌமல்லதி ஃபலக்கல்லாஹு ஃபீஹி அல் பஹ்ர லி பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களுக்கு மூசா நபியை ஈமான் கொண்டவர்களுக்கு கடல் பிளந்து கொடுத்தது, நைல் நதி பிளந்து கொடுத்தது இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான். அல் யௌமல்லதி கஃபரல்லாஹு லி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பஹு மா தகத்தம வ மா தஅக்கர, நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நபியே உங்களுடைய முன்பின் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். அப்படி அல்லாஹ் சொன்னது இந்த முஹர்ரம் பிறை 10 தான். நான் சிலவற்றை தான் சொல்லியிருக்கிறேன். இது போன்ற நிறைய அற்புதங்களை அல்லாஹ் தஆலா முஹர்ரம் பிறை 10 நாம் இருக்கிற இந்த மாதம் எதிர்வரக்கூடிய சில நாட்களில் பிறை 10 வருகிறது. விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை, சனி மக்ரிபிலிருந்து ஷரியத்தின் பார்வையில் மக்ரிபு தொடங்கிவிட்டாலே அடுத்த நாள் ஆரம்பம். இப்போ சனியினுடைய சனிக்கிழமை மக்ரிப் விடிந்தால் ஞாயிறு, முஹர்ரம் பிறை 10 ஆஷுராவுடைய நாள். சுருக்கமாக சொல்கிறாங்க, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆஷுராவுடைய தினம். அதில் நாம் நோன்பு நோக்க வேண்டும். ஆஷுராவுடைய தினத்தில் ஏன் நோன்பு நோக்க வேண்டும், எதனால் நோன்பு நோக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் கடந்த ஃபஜ்ருடைய பயானில், சுபு பயானில் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்கிறேன். முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபிலே 1162வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. வஸௌமு ஆஷூரா, ஆஷூராவுடைய நோன்பு என்பது யுகஃபிரு சனத்தன் மாலியத்தன், கடந்த ஒரு வருடம் நாம் செய்திருக்கிற சிறிய சிறிய பாவத்திற்கு இந்த நோன்பு பரிகாரமாக அமையும். ஏதாவது பொய் பேசியிருப்போம், யாரை பற்றியாவது புறம் பேசியிருப்போம், ஏதாவது சிறிய சிறிய பாவங்களில் நம்மை அறியாமலேயே அல்லது நாம் தெரிந்தே ஏதாவது ஒரு பாவமான காரியங்களில் ஈடுபட்டிருப்போம். அந்த ஒரு வருடத்தில் நாம் செய்த எல்லா சிறிய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்றால் இந்த ஆஷுராவுடைய நோன்பு அதற்கு பரிகாரமாக இருக்கிறது. முஸ்லிமிலே 1162வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அருமையான பெருமக்களே, ஆக ஆஷுரா தினம் முஹர்ரம் பிறை 10 நோன்பு வைக்கிற ஒரு நாள். நிறைய முஸ்லிம்கள் ஆஷுராவுடைய தினம் வந்து விட்டால் நோன்பு நோக்கிறார்கள். வெறுமன நோன்புக்குண்டான நாள் மட்டுமா ஆஷுரா என்றால் அல்ல, தௌபாவுக்குண்டான நாள். ஹதீஸுகளை வல்லுநர்கள், முஹத்தீஸீன்கள், திருக்குர்ஆனுக்கு விளக்க உரை ஆற்றக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் ஆஷுராவுடைய தினத்தை பற்றி சொல்கிற போது அதை யௌமு தௌபா, அது தௌபாவுடைய நாள் என்று நமக்கு எழுதுகிறார்கள். தௌபாவுடைய நாள். யார் ஆஷுராவுடைய நாளை அடைந்து நல்ல முறையில் அல்லாஹ்வுக்காக நன்மையை நாடி நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டுமே என்கிற ஒரு நீயத்தை ஆதரவு வைத்த நிலையில் யார் நோன்பு பிடித்து அந்த நாளில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கவில்லையோ உண்மையிலேயே அவர்கள் துர்பாக்கியசாலிகள். உண்மையிலேயே நோன்பு வைப்பதற்கு உடலில் ஆரோக்கியம் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்பதற்கு நிறைய நேரங்கள் இருக்கிறது, நிறைய காலங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த தினத்தில் நேரத்தை வீணான காரியத்தில் செலவழித்து நோன்பு வைக்காமல் தௌபா கேட்காமல் போய்விட்டால், அருமையான பெருமக்களே, ரமலானை வீணடித்ததற்கு சமம் இந்த ஒரு நாளை வீணடிப்பது என்பது. ஆக யுகஃபிரு சனத்தன் மாலியா, கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அழிப்பதற்கு பரிகாரம் வரக்கூடிய ஆஷுரா நோன்பு. அதோடு மாத்திரமல்ல, தௌபா கேட்பதற்குண்டான நாள் அந்த ஆஷுராவுடைய நாள், முஹர்ரம் பிறை 10வது நாள். குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்லுகிறார், ஃபலவுலா கானத் கரியத்துன் ஆமனத், ஒரு கிராமத்தை அல்லாஹ்
சில கிராம மக்கள் அல்லாவை ஈமான் கொள்ளாமல் அல்லாவுக்கு மாறு செய்து வந்ததால் நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்களை அல்லாஹ் அதாபை கொடுத்து அழித்திருக்கிறார். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது ஃபலவுலா கானத் கரியத்துன் ஆமனத், அந்த கிராமவாசிகள் ஒருவேளை ஈமான் கொண்டிருந்தால் ஃபனஃபஉஹா ஈமானுஹா, அவர்கள் கொண்டிருந்த ஈமான் அவர்களுக்கு நான் தண்டனையை வழங்குகிற போது அவர்களுக்கு புரோஜனம் அளித்திருக்கும். புரோஜனம் அளிச்சிருக்குன்னா என்ன? தண்டனை வித்தும் அவர்கள் பாதுகாத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அல்லாஹ் அந்த ஆயத்தில் இல்லா கௌம யூனுஸ், யூனுஸ் நபியினுடைய கூட்டத்தாரை தவிர என்கிறார். யூனுஸ் நபியினுடைய கூட்டத்தார்களும் ஈமான் கொள்ளல. யூனுஸ் நபியை அல்லாவை ஈமான் கொள்ளல, ஒழுங்கா அல்லாவை தொழல, வணங்கல. அவங்களே இணை வைத்து அட்டுழியம் செய்து அனாச்சாரம் செய்து பெரும் பெரும் பாவங்களில் எல்லாம் ஈடுபட்டு இருந்தார்கள். அல்லாஹ் அழிக்க போறேன்னா கடைசி நேரத்தில் ஈமான் கொண்டாங்க. கடைசி நேரத்தில் லம்மா ஆமனோ, யூனுஸ் நபியினுடைய கூட்டத்தார்கள் கடைசி நேரத்தில் அதாபு வருவதற்கு கடைசி நேரம், நான் சொல்வேன் அந்த சம்பவத்தை, ஈமான் கொண்டார்கள். அப்படி கொண்ட போது கஷஃப்னா அன்ஹும் அதாபல் ஹிஸ்யி, கேவலம் தரக்கூடிய அசிங்கம் தரக்கூடிய வேதனையை விட்டும் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அவங்களுக்கு மட்டும் அதாபு வரல, மற்ற பக்கத்து ஊரில் இருக்கிற எல்லா கிராமமும் அழிஞ்சு போச்சு. அந்த கிராமவாசிகள் மட்டும் உலகத்தில் வாழ்ந்தார்கள், அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அந்த யூனுஸ் நபியினுடைய கூட்டத்தார்கள் எப்படி அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான்? இந்த ஆயத்திற்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். நைனுவா என்று ஒரு கிராமத்திற்கு பெயர், ஒரு ஊருக்கு பெயர் நைனுவா. அந்த ஊருக்குத்தான் யூனுஸ் நபி நபியாக அனுப்பப்பட்டார்கள். போய் அந்த மக்களிடத்தில் அல்லாவை பற்றி சொன்னார்கள், ஈமானை பற்றி சொன்னார்கள், அல்லாவுடைய பயம், அல்லாவுடைய தண்டனை, அல்லாவுடைய ரஹ்மத், அல்லாவுடைய குத்ரத் எல்லாத்தையும் சொன்னாங்க. ஆனா யூனுஸ் நபியை அந்த மக்கள் என்ன செய்யல? கடைசி வரைக்கும் ஈமான் கொள்ளல. அல்லாஹ் வஹி அனுப்பிட்டான் யூனுஸ் நபிக்கு, யூனுஸ் நபியே இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்கிறதா இல்லை, அஹ்பிருஹும் நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, அன்னல் அதாப முஸப்பஹும், மூணாவது நாள் காலை, இன்றிலிருந்து மூணாவது நாள் காலையில் வேதனை உங்களுக்கு வரும், அல்லாஹ்வுடைய அதாபு வந்துவிடும், நீங்கள் அழிந்து போவீர்கள் அப்படிங்கிற செய்தியை யூனுஸ் நபியை அந்த மக்களிடத்தில் சொல்லிருங்க. யூனுஸ் நபியும் என்ன செஞ்சாங்க? மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், பாவிகளா நீங்க கேட்கவே இல்லை, கடைசியில் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டீங்க, இன்றிலிருந்து மூணாவது நாள் காலையில் அல்லாஹ் உங்களை அழிக்கப் போவதாக உத்தரவு போட்டு விட்டான், எனக்கு வாக்கு கொடுத்து விட்டான், அதனால உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு யூனுஸ் நபி போயிட்டாங்க. அப்போ அந்த கிராமவாசிகள் அவங்களுக்குள்ளேயே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? இந்த மாதிரி யூனுஸ் சொல்கிறாரு, அவர் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசி கொண்டிருக்கிற போது அந்த கிராமவாசிகளில் ஒருவர் சொன்னார், இன்னா லம் நுஜர்ரபு அலைஹி கதிபா. யூனுஸ் நபியை சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம பார்க்குறோம், அவர் வாலிப பருவம் எப்படி இருந்தது நமக்கு தெரியும், ஒரு தடவை கூட பொய் பேசியதே இல்லை. யார்? யூனுஸ் நபி. அந்த அனுபவம் நமக்கு இருக்குது. அவர் பொய் பேசாத வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை, அதை நம் கண்கூட பார்த்துருக்கிறோம். ஃபன்துரு, ஊர் மக்களே நீங்க பாருங்க, மூணாவது நாள் காலையில் அதாப் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது நாள் இரவு ஃபஇன் பாத்த ஃபீக்கும், உங்க ஊர்லேயே அவர் தங்கி இருந்தால் இரவு நேரத்தில் மற்ற இரவை போல் அவர் வீட்டில் இருந்தால் பலைச விஷயின், அப்ப கவலைப்பட வேணாம், அல்லாஹ்வுடைய அதாபெல்லாம் வராது. ஒருவேளை இல்லம் எபித், ரெண்டாவது நாளே அவர் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாருன்னு சொன்னா, அந்த இரவு அவர் தங்கவில்லை என்றால் ஃபஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல் அதாப முஸப்பஹக்கும், நிச்சயமாக மூணாவது நாள் காலை அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை அடையும் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னார். 2 நாள் கழிஞ்சது. 2வது நாள் இரவு போய் பார்க்கிறார்கள், யூனுஸ் நபி வீட்டில் இருக்கிறாங்களா? வீட்டில் இல்லை, அங்கே ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. 3வது நாள் அப்பவும் ஈமான் கொள்ளலை, 3வது நாள் காலை பொழுது வருகிறது, அப்பவும் ஊர் முழுக்க யூனுஸ் நபியை தேடுறாங்க, எங்கேயுமே யூனுஸ் நபி இல்லை. ஒரு முடிவுக்கு வர்றாங்க, ஒரு பயம் வருது அந்த மக்களுக்கு, ஆகா யூனுஸ் நபி சொன்னது போல அல்லாஹ்வுடைய அதாபு வந்து விடுமோ. வானத்தை பார்க்கிறார்கள், எந்த
மற்ற நாளை போன்று வானம் காட்சியளிக்கவில்லை. அன்னைக்கு கொடூரமா இருக்கு வானம், மேகங்கள் எல்லாம் கருமை நிற மேகங்கள் சூழ்ந்திருக்கிற அந்த நேரம். ரொம்ப பக்கத்தில் அல்லாஹ்வுடைய அதாபு வந்துருச்சு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த ஜனங்களுடைய தலைக்கு 1 மைல் தூரம், 1 மைல் தூரத்தில் அல்லாஹ்வுடைய அதாப், அந்த கருமேகங்கள் சூழ்ந்து அந்த ஊரை சூழ்ந்து கொண்டது. அந்த நேரத்தில் தான் முடிவு செஞ்சாங்க, ஆஹா இதற்கு மேல் நாம் தாமதித்தால் அல்லாஹ்வால் அநியாயம், அல்லாஹ்வால் தண்டனை கொடுக்கப்பட்டு அழிந்து போவோம், ஈமான் கொன்றுவோன்னு சொல்லி அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களையும், ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் கைக்குழந்தை எல்லாத்தையும் அழைச்சிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு மைதானத்துக்கு ஓடி போகிறாங்க. ஓடி போய் என்ன செஞ்சாங்கன்னா, கணவன் மனைவி 2 பேரையும் தனித்தனியாக நிப்பாட்டினாங்க, தாய் பிள்ளை 2 பேரையும் தனித்தனியாக நிப்பாட்டினாங்க, மிருகங்களையும் கூட்டிட்டு போனாங்க, கால்நடைகள் மாடு ஆடு எல்லாத்தையும் கூட்டிட்டு போனாங்க. அந்த ஆட்டிலையும் மாட்டிலையும் தாய் மாடு கன்று மாடு இருக்கும் இல்லையா, கன்று குட்டி தாய் பசு மாடு, அதையும் பிரித்து வச்சாங்க. பிரித்து வச்சு ஒன்று போல ஒரே குரலில் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ஆமன்னா பிமா ஜாஅ பிஹி யூனுஸ் வ ஸத்தக்னா, இறைவா உன்னை நாங்கள் ஈமான் கொள்கிறோம், எங்களுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு, நாங்கள் ஈமான் கொள்கிறோம். பிமா ஜாஅ பிஹி யூனுஸ், யூனுஸ் நபி எதை எங்களுக்கு கொண்டு வந்தாரோ அந்த செய்தியை நாங்கள் ஈமான் கொள்கிறோம். வஸத்தக்னா, நாங்கள் உன்னையும் உண்மைப்படுத்துகிறோம், யூனுஸ் நபியையும் உண்மைப்படுத்துகிறோம் என்று ஒரே குரலில், உரத்த குரலில், ஒரே மைதானத்தில் நின்று தனித்தனியாக பிரிந்து நின்று அல்லாஹ்விடத்தில் கரங்களை உயர்த்தி தௌபா கேட்டார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த நேரத்தில் ஃபஇந்தஹா ரஹிமஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நேரத்தில் ரஹ்மத் செய்தான், அவங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டான். அதாபை விட்டும் கஷஃப அன்ஹுமுல் அதாப், அதாபை விட்டும் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். இந்த நிகழ்வு நடந்தது ذَلِكَ يَوْمُ ஆஷூரா, ஆஷுராவுடைய தினத்தில் தான் இந்த நிகழ்வும் நடந்தது. ஆஷுராவுடைய பகலில் முஹர்ரம் பிறை 10 இந்த நிகழ்வு நடந்தது. அப்போ முஹர்ரம் பிறை 10 அல்லாஹ் தஆலா ஒரு யூனுஸ் நபியினுடைய கூட்டத்தார்கள் செய்த பாவங்களை மன்னித்து, எவ்வளவோ எத்தி வைத்தார்கள் நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், நிறைய தொந்தரவும் கொடுத்தார்கள் யூனுஸ் நபிக்கு அந்த மக்கள். எல்லாத்தையும் அல்லாஹ், என்னிடத்தில் தௌபா கேட்கிறாயா, என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறாயா, என் தகுதி உன் தகுதி பாவம் செய்வது என்றால், எனக்கு மாறு செய்வது என்றால், என் அடியார்களை மனிதர்களை என்னுடைய தகுதி உங்களை மன்னிப்பது என்கிறான் அல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் உண்டான வித்தியாசம். நம்ம சர்வசாதாரணமாக யாரையும் மன்னிக்க மாட்டோம், நம்ம காலில் விழுந்து உழாத வரைக்கும் இல்லையா, கண்ணீர் விட்டு கெஞ்சாத வரைக்கும், இனிமேல் இப்படி செய்யவே மாட்டோம்ப்பா, என் உறவை ஏற்றுக்கன்னு சொல்லாத வரைக்கும் எந்த உறவையும் நம்ம ஏற்றுக்கிட மாட்டோம். இது நம்முடைய பலகீனம், நம்முடைய குணம் அது. ஆனால் அல்லாஹ்வுடைய குணம், அல்லாஹ்விடத்தில் 2 ரக்காத்து தொழுதோ தொழாமலையோ இஹ்லாஸான முறையில் தக்வாவை உள்ளத்தில் வைத்து அல்லாஹ்வுடைய பயத்தை நிரப்பி அல்லாஹ்விடத்தில் கரங்களை உயர்த்தி கண்ணீர் வடித்து ஒரு தடவை கேட்டால் போதும், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை முழுமையாக மன்னிப்பான். கொஞ்சம் யோசிங்க, எவ்வளவு பாவம் செய்கிறோம், எவ்வளவு பாவம். இந்த ஃபர்லை தாண்டி மற்ற விஷயங்களை பேச வேண்டாம், ஃபர்லையே பேசலாம். ஒரு நாளைக்கு கடுமையாக்கப்பட்ட தொழுகை 5 நேர தொழுகை, ஃபஜ்ரு லுஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா என்ற 5 வக்து தொழுகை நமக்கு விதிக்கப்பட்டது, கடமையாக்கப்பட்டது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் அந்த தொழுகையை தொழுதே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவு போட்டிருக்கிறான். இந்த ஃபர்ல் விஷயத்திலேயே நாம் எவ்வளவு கோட்டை விடுகிறோம். ஒரு ஃபர்ல விட்டாலே 1,80,000 ஆண்டுகள் ஒரு ஃபர்ல விட்டா, தகுந்த காரணங்கள் இல்லாமல், தகுந்த காரணங்கள் இல்லாமல், உடல்ல ஆஃபியத்திற்கு ஆரோக்கியம் இருக்குது, பள்ளியாச பக்கத்தில் தான் இருக்குது, பாங்கு சொல்கிற சத்தம் கேட்குது, 1 மணிக்கு லுகர் தொழுகை தெரியும், எல்லாம் தெரியும். இப்போ தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வீட்டில் இருக்கிறோமே அப்படிங்கிற உணர்வும் இருக்கும். அப்படி இருந்தும் அந்த தொழுகையை விடுவார்களே, ஆனால் 1,80,000 ஆண்டுகள் ஒரு தொழுகைக்காக நரகத்தில் கடக்க வேண்டும். எத்தனை தொழுகையில் விட்டுருக்கோம். வியாபாரத்தை காரணமாக காட்டி, பயணத்தை காரணமாக காட்டி. அருமையான பெருமக்களை யோசிக்கணும், இதெல்லாம் பாவமா இல்லையா? இப்போ அந்த பாவத்திற்கு பரிகாரம் அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் வரக்கூடிய முஹர்ரம் பிறை 10 ஆஷூரா. அந்த பாவத்தை நம்ம சரி செய்யணும்.
கடந்த காலங்களில் நாம் தொழாமல் இருந்திருக்கிறோமா, ஃபர்லை பேணாமல் இருக்கிறோமா, ஃபஜ்ர் தொழுகிறதில்லையா, லுஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா தொழுகிறதில்லையா, இனி வரக்கூடிய காலகட்டங்களிலாவது இந்த ஜும்மாவிலிருந்து நிய்யத் வைத்து அஸ்ரையும் மக்ரிப் இஷா தொடர்ந்து அப்படியே நான் தொழுவேன், தொழுகைக்கு வருவேன், பள்ளிவாசலுக்கு வருவேன், என் ரப்பை நான் தொழுவேன். அவன் எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் எனக்கு தந்திருக்கிற போது, எல்லா விதத்திலும் எனக்கு ரிசுக்கையும் பரக்கத்தையும் அதிகமாக தந்திருக்கிற போது, நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறான், உடலில் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், நல்ல ரிசுக்கை எனக்கு தந்திருக்கிறான், என் தொழிலில் நிறைய பரக்கத்தை அல்லாஹ் செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட என் ரப்பை நான் தொழப்போகிறேன் என்கிற ஆனந்தத்தோடு நாம் தொழுகைக்கு வந்தால் நிச்சயம் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட சாலிஹான முறையில் நம்முடைய மௌத் அமையும். இல்லை என்றால் அல்லாஹ்வுக்கே வெளிச்சம். அருமையான பெருமக்களே, ஆக ஒரு கூட்டத்தார்களுடைய யூனுஸ் நபியினுடைய கூட்டத்தினுடைய பாவங்களை மலை போல் இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன் என்று மன்னித்தான். வரலாறில் பார்க்கிறோம். இதே போன்று குர்ஆனில் இன்னொரு வரலாறு இருக்கிறது. முஹர்ரம் பிறை 10 இந்த ஆஷுரா தினத்தில் அல்லாஹ் எப்படியெல்லாம் மன்னித்திருக்கிறான் என்பதை குர்ஆனில் சொல்லுகிறான். தாவூத் நபி அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்கிறான் நம்ம நபி இடத்துல, ஹல் அத்தாக்க நபவுல் ஹஸ்மி. நம்ம நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நாயகமே, வழக்காளிகளுடைய செய்தி உங்களுக்கு வந்ததா கேட்கிறான். வழக்காளியுடைய செய்தி உங்களுக்கு வந்ததா? என்ன வழக்காளி? இத் தஸவ்வருல் மிஹ்ராப. தாவூத் நபி தொலை வைக்கிற இடம் இருக்குல்லையே, இதுதான் மெஹராப். இதுதான் மெஹராப். இந்த மெஹராபினுடைய செவற்றை பேத்து கொண்டு 2 பேர் வந்தார்கள். யார்கிட்ட? இஸ் தஹலு அலா தாவூத. தாவூத் நபி இடத்தில் வந்தார்கள். அவங்க மெஹராபில் இருக்கிறாங்க. திடீர்னு இந்த செவரை உடைச்சிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த ஆலிம் சாவுக்கு? பயமா இருக்குமா? அந்த மாதிரி தாவூத் நபி ஃபஃஸிஅ மின்ஹும், திடுக்கிட்டு போனார்கள், பயந்து போயிட்டாங்க. அவங்க தாவூத் நபி பயந்ததை பார்த்து அந்த 2 பேர் சொன்னாங்களா, லா தஹஃப், நீங்கள் பயப்படலாம் வேணாம், நாங்கள் யாருன்னா ஹஸ்மானி, நாங்கள் 2 பேரும் ஒரு வழக்கை கொண்டுட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு. நீங்கள் ஒரு அரசராக இருக்கிறீங்க, ஒரு நபியாக இருக்கிறீங்க, எனவே ஃபஹக்கும் பைனனா பில் ஹக்கி, நல்ல தீர்ப்பை எங்களுக்கு நீங்கள் சொல்லணும். வலா துஷ்தீத், நல்ல தீர்ப்பு, யாருக்கும் அநியாயம் செய்யாத தீர்ப்பு. வஹ்தினா இலா ஸவாஇஸ் ஸிராத், நல்ல பாதையை எங்களுக்கு நீங்கள் காட்டணும். ஒரு வழக்கை கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ தாவூத் நபி கேட்டாங்க, என்ன வழக்கு சொல்லுப்பா, என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. அப்போ வந்த 2 பேரில் ஒரு ஆள் சொன்னார், நபியே, தாவூத் நபி அவர்களே, இன்னஹாதா அஹி, இவர் என்னுடைய சகோதரர், லஹு 99 நாஜத்தன், இவர்கிட்ட 99 ஆடுகள் இருக்குது, இவர்கிட்ட 99 ஆடு இருக்குது. வலிய நாஜா, நாஜத்த வாஹிதா, என்கிட்ட ஒரே ஒரு ஆடு தான் இருக்குது. இவர் என்னுடைய சகோதரர், இவர்கிட்ட 99 ஆடு இருக்குது, என்கிட்ட ஒரே ஒரு ஆடு தான் இருக்குது. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அவர் தன்னுடைய பேச்சின் திறமையால், என்கிட்ட 99 இருக்குது, உன்கிட்ட 1 தான் இருக்குது, என்கிட்ட தந்துருன்னு சொல்லி என்னுடைய ஆட்டை இவர் பிடுங்கி கொண்டார். அவருடைய 99 ஆடுகளோடு சேர்த்து என்னுடைய ஒரு ஆட்டையும் சேர்த்து 100ஆக அவர் வைத்துக் கொண்டார். தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு அந்த ஆள் சொன்னார். அப்போ தாவூத் நபி சொன்னாங்க, லக்கது லலமக்க பி சவாலி, என அருமை தோழரே, உனக்கு அவர் அநியாயம் செய்து விட்டார். அவர்கிட்ட தான் 99 இருக்குது, உன்கிட்ட இருக்கிற ஒரு ஆட்டை வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே, உன்கிட்ட இருக்கிற ஒரு ஆட்டை வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே. 99 எங்க இருக்கு, 1 எங்க இருக்கு? 1ஐ விட பன்மடங்கு அளவு அவர் செல்வந்தராக இருக்கிற போது உண்மையிலேயே அவர் உனக்கு அநியாயம் தான் செய்திருக்கிறார். இதை ஒன்றும் செய்ய முடியாது, அவர் அநியாயம் செய்த இடத்தில் இருக்கிறார்னு தீர்ப்பு சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்படி தீர்ப்பு சொல்லி அனுப்பும்போது அந்த 2 பேரில் ஒரு ஆள் இப்படி சொல்லிட்டு போனாங்களாம். என்ன சொல்லிட்டு போனாங்க? கல்லா தாவூத் அலா நஃப்ஸிஹி, என்ன இந்த தாவூது தனக்கு எதிராகவே தீர்ப்பு சொல்றாருன்னு சொல்லிட்டு போனாங்க. தீர்ப்பு சொன்னது தாவூத் நபி. யாருக்கு தீர்ப்பு சொன்னாங்க? வந்த 2 பேருக்கு. ஆனால் அந்த வந்த 2 பேரும் தீர்ப்பு கேட்டு போகும்போது, என்ன தாவூத் நபி அவருக்கு எதிராகவே தீர்ப்பு சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் வல்லன்ன தாவூத் நபி யோசிச்சாங்க, சிந்திக்கிறாங்க. அன்னமா ஃபத்தன்னாஹு, அல்லாஹ் அந்த 2 பேரும் அனுப்பி நம்மளை சோதிக்கிறானோ என்று யோசிச்சாங்க. இந்த 2 பேர் யாரு? நம்மள்கிட்ட வழக்கு கொண்டு வர்றதா இருந்தால் மெயின் கேட் இருக்கு, மெயின் கேட்டோடி வரணும். செவரை பேத்துக்கிட்டு உடைச்சிட்டு வர்றாங்களே, உண்மையிலே இந்த 2 பேர் யாரு?
அப்படின்னு யோசிக்கிற போது தான் செய்த ஒரு தவறு அவங்க சிந்தனைக்கு வருது. கடந்த காலத்தில் தான் ஒன்றை மட்டும் யோசிக்கணும், ஒன்றை நம்ம சிந்தனையில் வச்சுக்கணும். நபிமார்கள் யாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செய்கிறதில்லை. பாவங்களை விட்டும் அப்பாற்பட்டவர்கள் நபிமார்கள். அதை நம்முடைய உள்ளத்தில் வைத்து இந்த சம்பவத்தை நம்ம உள்வாங்கணும். கடந்த காலத்தில் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சருகுதல், அதை நினைக்கிறாங்க. என்ன சருகுதல் நடந்துச்சுன்னா, தாவூது நபியினுடைய போர் படையில் ஊரியா இப்னு ஹன்னான் அப்படின்னு ஒரு வீரர் இருந்தார், மிகப்பெரிய வீரர். தாவூது நபி தன்னுடைய போர் படையை ஒரு இடத்துக்கு போர் செய்வதற்காக அனுப்புகிறாங்க. அந்த படையில் யார் இருக்கிறார்? இந்த ஊரியா இப்னு ஹன்னான் என்பவரும் இருந்தார். அவர் போருக்கு போகிறதுக்கு முன்னால அவருக்கு இன்னும் திருமணம் ஆகலை. இப்போ போர் முடிச்சுட்டு வந்து திருமணம் முடிக்கலான்னு சொல்லி ஒரு பெண்ணை பார்த்துட்டு போயிருக்கிறார், நிச்சயம் பண்ணி போட்டு போயிருக்கிறார். பெண் பார்த்துட்டு போனவர் வரவே இல்லை. போருக்கு போனவர் ரொம்ப காலம் ஆண்டும் ஆகியும் அவர் வரவே இல்லை. உடனே இப்போ தாவூது நபி என்ன செய்கிறாங்க, அந்த பொண்ணை பார்க்குறாங்க. பொண்ணை பார்த்தா அவங்க மனசில் ஒரு யோசனை. பெண் பேசிட்டு போயிருக்கிறார் ஊரியா, ஆனால் போனவர் ஆளை காணோம். ஒருவேளை அவர் இறந்திருப்பதற்கு கூட, போரில் ஷஹீதாகி இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பெண்ணை நம்ம திருமணம் முடிச்சுக்கலான்னு சொல்லி தாவூது நபி அந்த பெண்ணை திருமணம் முடித்தார்கள். தாவூது நபி ஊரியா இப்னு ஹன்னான் எந்த பெண்ணை பெண் பார்த்து விட்டு போருக்கு போனாங்களோ அந்த பெண்ணை தாவூது நபி திருமணம் முடிக்கிற போது தாவூது நபிக்கு ஏற்கனவே 99 மனைவிமார்கள் உண்டு. எத்தனை பேர்? 99 மனைவிமார்கள். அதைத்தான் அந்த வழக்காளிகள் சொல்கிறாங்க, அவர்கிட்ட 99 ஆடு இருக்குது, என்கிட்ட ஒரே ஒரு ஆடு தான் உண்டு, ஏன் ஒரு ஆட்டையும் அவர் பறிச்சுக்கிட்டாருன்னு அந்த வழக்காளிகள் சொன்னாங்க இல்லையா? அதற்கு காரணம் இதுதான். 99 மனைவி தாவூது நபிக்கு உண்டு. அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். அந்த ஊரியா வர்றாரா இல்லையா என்பதை தூதர்களின் மூலமாக கேட்டு அறிந்ததற்கு பின்னால் திருமணத்திற்கு வழிவகை செஞ்சிருக்கலாம். ஆனால் எதையுமே செய்யாமல் அவசரப்பட்டு என்ன செஞ்சாங்க, தாவூது நபி 99 100 ஆக்கிடுவோன்னு சொல்லி அந்த பெண்ணையும் கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அப்போ அடுத்தவர் பெண் பேசிய பெண்ணை தன் வாழ்க்கை துணைவியாக இந்த பெண் இருந்தால் நமக்கு நன்றாக இருக்குமே என்று அடுத்தவருடைய மனதில் ஏற்பட்ட அந்த பெண்ணை நாம் திருமணம் முடித்து விட்டோம். தாவூது நபி எண்ணுகிறாங்க. ஊரியா இப்னு ஹன்னான் போரை முடிச்சுட்டு வந்தார். வந்து பார்த்தா எந்த பெண்ணை அவருக்கு நிச்சயம் பார்த்துட்டு போனாரோ அந்த பெண் இப்போ தாவூது நபியுடைய மனைவி. வருத்தப்பட்டாங்க. ஆகா, என்ன இந்த நபி தாவூத் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே, நாம் கல்யாணம் முடிச்சிருக்கலாமே அந்த பெண்ணை, ஆசையாக இருந்தோமே. அந்த வருத்தத்தின் வெளிப்பாடு தான் அல்லாஹ் தாவூது நபியை சரி செய்கிறான். ஒரு நபியாக இருப்பவர் அடுத்தவருடைய வருத்தத்திற்கு காரணமாக இருக்கக்கூடாது. சாதாரண மனிதர்கள் கூட இருந்து விடலாம், ஆனால் ஒரு நபிக்கு அது அழகல்ல. அதைத்தான் அல்லாஹ் 2 பேரை அனுப்பி, 2 மலக்கை மனித உருவத்தில் அனுப்பி, எங்களுக்கு வழக்கு இருக்கிறது, அவர்கிட்ட 99 ஆடு இருக்குது, என்கிட்ட ஒரு ஆடு, ஏன் ஒரு ஆடை அவர் அபகரித்து விட்டார், ஊரியாவை காரணமாக வைத்து அந்த 2 பேர் வந்து சொன்ன போது தாவூது நபி விளங்கிக்கிட்டாங்க. ஆஹா, ஊரியா இப்னு ஹன்னான் அவர் பார்த்த பெண்ணை நம்ம திருமணம் முடிச்சிட்டோம், இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, அதனால தான் இப்படி ஒரு சோதனையோ என்று சொல்லி என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஃபமகத யப்கா சாஜிதன் 40 யௌமா, 40 நாள் சஜிதாலே இருந்தாங்க. 40 நாள், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 40 நாள் சஜிதாவிலேயே இருந்து அழுதார்கள். ரப்பே என்னை மன்னித்து விடு, லா யர்ஃபஉ ரஸஹு இல்லா லிஹாஜத்தின், தன்னுடைய சுய தேவைக்கு மட்டும்தான் அவங்க தலையை உயர்த்தி போவாங்க. ஏதாவது பாத்ரூம், ஏதாவது சுய தேவை இருக்குது, ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா மட்டும் போய் சாப்பிட்டு வருவாங்க, அல்லது சுய தேவையை நிறைவேற்றிட்டு வருவாங்க. வந்துட்டு மறுபடியும் சஜிதாவில் ஒழு செஞ்சுட்டு சஜிதாவில் விழுந்துருவாங்க. கடமையாக்கப்பட்ட தொழுகை நேரம் வந்து தான் எந்திப்பாங்க, தொலை வைப்பாங்க, தொழுவாங்க, அதுக்கப்புறம் சஜிதாவில் விழுந்துருவாங்க. வீட்டுக்கு போகவே இல்லை. 40 நாள் சஜிதாவிலே இருந்து அழுதாங்க. அவங்க என்ன எப்படியெல்லாம் சஜிதாவில் இருந்து என்னெல்லாம் சொல்லி அழுதாங்க என்பது உள்பட ஹஸரத் சையதுனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய ஹதீஸிலே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. தாவூது நபி என்ன கேட்டாங்கன்னா, சுபஹான ஹாலிக்குன் நூர், சஜிதால 40 நாள் சஜிதால இருந்து, நூரை படைத்த அல்லாஹ் பரிசுத்தமானவன், எல்லா நூரை நீதான் படைத்திருக்கிற, நீ பரிசுத்தமானவன்.
இலாஹி என்னுடைய ரட்சகா அன்த ஹலக்தனி என்னை நீதான் படைத்தாய். இருந்தாலும் வகான மின் சாபிகின் இல்மக மா அன இலைஹி சாயிரோன் நான் உலகத்தில் எப்படியெல்லாம் வாழணும் என்கிற அந்த விதி இருக்கிற அது உன்னுடைய விதி, நீ எழுதிய விதி. நான் அந்த பெண்ணை திருமணம் முடித்தது நீ எழுதிய விதியினால் தானே நான் திருமணம் முடித்தேன், உன் நாட்டத்தில் தானே நான் திருமணம் முடித்தேன். இருந்தாலும் என்னை நீதான் படைத்திருக்கிறாய், என் பாவத்தை மன்னித்து விடு. சுப்ஹான காலிகுன் நூர், ஒளியை படைத்த இறைவா நீ பரிசுத்தமானவன். இலாஹி என்னுடைய ரட்சகா அல் வைலுலி தாவூத் தாவூதுக்கு நாசமாகிவிடும். எப்போ? இதா கஷஃப அன்ஹுல் கிதா நாளை மறுமையில் எல்லாருடைய பாவத்தையும் நீ திரை போட்டு மூடி இருப்பாய். அந்த திரையை மட்டும் நீ விளக்கிட்டீனா, நம்ம ஒவ்வொரு பாவம் செஞ்சிருப்போம், கியாமத்தில் இருக்கும்போது அந்த பாவத்தின் திரையை அல்லாஹ் விளக்கிட்டான்னா எல்லாருக்கும் தெரியும். அப்படி என்னுடைய பாவத்தின் திரையை நீ விளக்கி விடுவாயானால் எல்லா மக்களும் என்ன சொல்லுவாங்க? ஃபயுகாலு ஹாதா தாவூதுல் ஹாத்தி, இதோ தவறு செய்த தாவூத், பிழை செய்த தாவூத், பாவம் செய்த தாவூத் என்று மக்கள்லாம் என்னை பற்றி பேசுவார்களே, என்னை மன்னித்து விடு இறைவா. எந்த கண்ணை கொண்டு உன்னை நாளை கியாமத்தில் நான் உன்னை பார்ப்பேன்? அநியாயக்காரர்கள் எல்லாம், பாவம் செய்தவர்கள் எல்லாம் ஓர கண்ணால் தானே உன்னை பார்ப்பார்கள். யாராவது தப்பு செஞ்சுக்கிட்டா தண்டனை கொடுக்குற எஜமானனுக்கு முன்னால் நெஞ்சு நிமித்தி நிற்க முடியாது. தலை குனிஞ்சு என்ன செய்வாரோ, என்ன தண்டனை கொடுப்போ ஒரு மாதிரி கண்ணை உயர்த்தி ஓர கண்ணில் தான் பார்ப்பாங்க. அதைத்தான் தாவூத் நபி சொல்கிறாங்க, நான் பாவம் செஞ்சிட்டேன், எந்த கண் கொண்டு உன்னை நாளை கியாமத்தில் நான் பார்க்க போகிறேன்? அநியாயக்காரர்கள், பாவம் செய்தவர்கள், குற்றவாளிகள் ஓரக்கண்ணால் தானே உன்னை பார்ப்பார்கள். அந்த நிலைமையில் என்னை வைத்து விடாதே. இலாஹி என்னுடைய இறைவா, பி ஐய கதமின் அம்ஷி அமாமக்க நாளை கியாமத்தில் உனக்கு முன்னால் எந்த காலை கொண்டு நான் நடந்து வருவேன்? வா அக்குமு பைன எதைக்க எந்த காலை கொண்டு உனக்கு முன்னால் நான் நிற்பேன்? யௌம தஸூலு அக்தாமுல் காத்தியின் தவறு செய்யக்கூடிய கால்கள் எல்லாம், பாவிகளுடைய கால்கள் எல்லாம் சருகக்கூடிய அந்த நாளில் எந்த காலை கொண்டு நான் உனக்கு முன்னால் நடந்து வர முடியும்? என்னை மன்னித்து விடுவீரேவா, நான் ஏதோ பாவம் செய்து விட்டேன். மீன் ஐன எத்துலுபுல் அபுதுல் மஃபிரா இல்லா மின் இந்தி சய்யிதிஹி, ஒரு அடிமை பாவம் செய்து விட்டால், தவறு செய்து விட்டால் அவனுடைய எஜமானிடத்தில் தானே அந்த அடிமை பிழை பொறுக்க தேட முடியும். நான் அடிமையாக இருக்கிறேன், நீ எஜமானனாக இருக்கிறாய், உன்னிடத்தில் நான் வந்து விட்டேன், என் பாவத்தை மன்னித்து விடு. உன்னுடைய சூரியனின் கதிர்வீச்சையே, வெப்பத்தையே என்னால் தாங்க முடியவில்லையே, நரகத்தின் வெப்பத்தை என்னால் எப்படி தாங்க முடியும்? உன்னுடைய இடியினுடைய சப்தத்தையே என்னால் தாங்க முடியவில்லையே, ஃபகைஃப அதீகு சௌத ஜஹன்னம், அந்த நரகத்தினுடைய அந்த உஷ்ணத்தின் சப்தம், அந்த பயங்கரமாக இருக்கும் அந்த சப்தம், அந்த சப்தத்தை எப்படி என்னால் தாங்க முடியும்? இலாஹி என்னுடைய ரட்சகா கது தாள முசிறி வ அலானியத்தி, நான் ரகசியமாக செய்தது, பகிரங்கமாக செய்தது எல்லாமே உனக்கு தெரியும். இலாஹி என்னுடைய ரட்சகனே, பிரஹ்மதிக யக்ஃபிர் லீ துனூபி, என்னுடைய எல்லா பாவங்களையும் நீ மன்னித்து உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நீ மன்னிப்பாயாக. வலா துபாஇத்னி மின் ரஹ்மதிக லி ஹவாயி, என்னுடைய மனோ இச்சைக்கு நான் கட்டுப்பட்டு ஒரு பாவம் செய்து விட்டேன், அடுத்தவர் பேசிய பெண்ணை நான் திருமணம் முடித்து விட்டேன், எனவே உன்னுடைய ரஹ்மத்தில் இருந்தும் என்னை தூரமாக்கி விடாதே, உன்னுடைய ரஹ்மத்தில் இருந்தும் என் பாவத்தின் காரணமாக என்னை தூரமாக்கி விடாதே. வலா துஹ்ஸினி யௌமத்தீன், அந்த கியாமத்துடைய நாளிலே என்னை மக்களுக்கு முன்னால் கேவலமும் படுத்தி விடாதே அப்படின்னு 40 நாள் சஜிதா. சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன், நிறைய அரபி வாசகங்கள் வருது. 40 நாள் தாவூத் நபி கேட்ட துவா சஜிதால, கடைசி அல்லாஹ் என்ன செஞ்சான்? மன்னிச்சான். தாவூத் நபியை மன்னிச்சான். 40 நாள் கழிச்சு ஃபகஃபர்னா லஹு, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஃபகஃபர்னா லஹு, நாம் தாவூத் நபியை மன்னித்தோம் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் தாவூத் நபி செய்த இந்த குற்றத்தை மன்னித்தது முஹர்ரம் பிறை 10 ஆஷுராவுடைய தினத்தில். எப்படி யூனுஸ் நபியினுடைய கூட்டத்தார்களை அல்லாஹ் முஹர்ரம் பிறை 10 மன்னித்தானோ, அதே போன்று ஒரு நபியையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறார்? ஆதம் நபியை மன்னித்தது போல தாவூத் நபியையும் அல்லாஹ் முஹர்ரம் பிறை 10 தான் அல்லாஹ் மன்னித்திருக்கிறான் என்று செய்தனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ் இந்த ஆயத்திற்கு நமக்கு விளக்கம் தருகிறார். அருமையான பெருமக்களே, பாக்கியம் நிறைந்த ஆஷுராவுடைய தினம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பிறை 10. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூதர்களுக்கு நாம் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதால் யூதர்கள் ஒரு நோன்பு வைப்பாங்க, நம்ம 2 நோன்பு வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் சனி ஞாயிறு, சனிக்கிழமை சஹர் செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை சஹர் செய்யணும், 2 நோன்பு இல்லையா? ஞாயிறு திங்கள் 10 ரொம்ப மெயின், 10வது நாள் நோன்பு வைப்பது ரொம்ப மெயின்.
இல்லை நான் சனிக்கிழமை திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறேன்னா அது ஆஷுராவுடைய நோம்பாவே ஆகாது. ஏன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வைக்கிறேன்னா அது ஆஷுராவுடைய நோன்பு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை தான் ஆஷுராவுடைய நோன்பு. இப்போ சனி ஞாயிறு 2 நாள் நோன்பு வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஞாயிறு திங்கள் நோன்பு வைத்து நாம் செய்த பாவங்களை ரப்பிடத்தில் முறையிடுவோம், தௌபா கேட்போம். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் நிரப்பமாக தந்து அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.